ஹாய்ங்க. இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், லஞ்சுக்கும் என்னலாம் குக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு என்டர் ஆன உடனேங்க பச்சை பயிரை வறுத்து, அதையும் நல்லா வாஷ் பண்ணி, ஒரு 5, 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கப்புறமா பாவக்காய் பொரியலுக்காக வெங்காயம், பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 48 நாள் சஷ்டி விரதம் இருந்தேங்க. அதனால் வீட்டில் நான் பாவக்காய் சமைக்கவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் பாவக்காவே சமைக்கிறேன். இப்போ ஒரு கடாயிலிங்க தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மட்டும் போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளையும் போட்டுங்க நல்லா வதக்கி அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே பெரட்டி அதை குக் பண்ணுறதுக்காக நான் வச்சுட்டேங்க. அடுத்து உருளைக்கிழங்கு குழம்புக்காக வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டுங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளிங்க அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த சூட்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேங்காய் போட்டு அதையும் ஆறதுக்காக வச்சாச்சுங்க. இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பச்சை பயிர் குக் ஆகி விசிலும் அடங்கிடுச்சுங்க. அதை எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு குழம்புக்காக உருளைக்கிழங்கையும் குக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். பச்சை பயிருக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? இதுக்கு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டுங்க, ஒரே ஒரு தக்காளி, வேக வச்சுருக்க பருப்பு, மஞ்சத்தூள், உப்பும் சேர்த்துட்டுங்க அதையும் குக் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு குழம்புக்கு அந்த மசாலாவையும் அரைச்சிட்டுங்க, அதையும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். உருளைக்கிழங்கு குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க. கடைசியாக தான் நான் உருளைக்கிழங்கு சேர்ப்பேன். உருளைக்கிழங்கும் விசில் அடங்கிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு வெள்ளை சுண்டலுக்கு உப்பு போட்டுட்டுங்க அதையும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கேப்பில் அந்த பச்சை பயிறு குக் ஆகிடுச்சுங்க. அதனால் அப்படியே தூக்கி வெள்ளை சுண்டலையும் வேக வச்சாச்சு. பாவக்காய் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும். பட் நம்ம கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சேர்த்ததுனால அந்தளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கல. கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்தாச்சு. அப்புறம் என்னங்க ரசத்தையும் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு குழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுட்டுங்க, உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மசிச்சு குழம்போட ஆட் பண்ணியாச்சு. முட்டை இல்லாமல் எப்படி, அதனால் முட்டையும் வேக வச்சாச்சுங்க. இப்போ லன்ச், பிரேக்ஃபாஸ்ட் 2மே ரெடி பண்ணியாச்சுங்க. லஞ்சுக்கு பாவக்காய் பொரியல், ரசம், பச்சைப்பயிறு கடைஞ்சாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தேங்காய் சட்னி, உருளைக்கிழங்கு குழம்புங்க, அப்புறம் முட்டை, வெள்ளை சுண்டலுங்க. நாளைக்கு இன்னும் ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க.